அத்தை அல்லது மாமன் மகளை இனி திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சமூக வலைதளங்களில் புதிய பூகம்பம் இன்று வெடித்தது. இதன் பின்னணி பற்றி சட்ட வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடலின் விவரங்கள் இவை. இனி இப்படியெல்லாம் உங்கள் மாமன் மகளை பெண் கேட்க முடியாது என்று புதியதொரு பூகம்பம் சமூக வலைதளங்களில் இன்று வெடித்தது. இதற்கு காரணம், நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்டம்தான். திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை போன்றவற்றில் அனைத்து சமூகங்களுக்கும் ஒரே விதமான சட்டம் இருப்பதை உறுதி செய்வதே இந்த பொது சிவில் சட்டத்தின் நோக்கம் என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவில் எந்தெந்த உறவுகள் தங்களுக்கிடையே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் தடை செய்யப்பட்ட உறவுகள் என்ற பட்டியல் சமூக வலைதளங்களில் வெளியாகி புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. அந்த பட்டியலில் முறைப்பெண், முறை மாப்பிள்ளை என அழைக்கப்படும் அத்தை மகள் மற்றும் மகன், மாமன் மகள் மற்றும் மகன் உறவுகளில் திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட்டால் உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று பதிவுகள் வைரலாகி வருகின்றன. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணனிடம் பேசினோம். சமூக வலைதளங்களில் பரவற இந்த தகவல் மாதிரி பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல அத்தை மகள், மாமன் மகன் போன்ற முறையில திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்படுமா? நம்ம ஏற்கனவே இருக்கிறது தான். இந்து மேரேஜ் ஆக்ட்லயே இருக்கக்கூடிய விதி வழக்கு தான். இந்து மேரேஜ் ஆக்ட்லயே தடையும் இருக்கு, அது கஸ்டம் நடைமுறை பழக்க வழக்கங்கள்ல படி விளக்கும் இருக்குது. ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா அதுலயும் பழக்க வழக்கங்கள் உட்பட்டுன்னு கொண்டு வரணும். அந்த பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டுன்றப்ப ஒவ்வொரு மாநிலத்திலயும் மாறும். நம்ம இதுல குறிப்பா அக்கா பொண்ணை கட்டுறதும் அத்தை பொண்ணை கட்டுறதும் தான் அது ரெண்டுமே அதுல எக்ஸாம் ப்ரோஹிபிட்டட் டிகிரில வருது. பட் கஸ்டமரி பிராக்டிஸ்ல அதை எடுத்துக்கலாம். அந்த கஸ்டம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்கன்னா பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதேபோல் லிவ்-இன் உறவு முறையில் இருப்பவர்கள் ஒரு மாதத்திற்குள் தங்களது உறவு குறித்து அறிவிக்க வேண்டும் எனவும், முறிவு ஏற்பட்டாலும் அதனை தெரிவிக்க வேண்டும் எனவும் பொது சிவில் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் லிவ்-இன் உறவில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் தங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அதை முறைப்படி பதிவு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நடைமுறையில இது சாத்தியமாகுமா? நிறைய இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுது. அது ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்றாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம்னு கொண்டு வந்துட்டாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க ஜீவனாம்சம் தொகை எல்லாமே கேட்கலாம். அப்ப அப்படி வரப்ப அதுக்கு ப்ரூஃப் இல்ல. இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது ஒரு ப்ரூஃப் ஆயிருது அவங்களுக்குள்ள. இப்ப அவங்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணோ, அப்ப பெண்ணுக்கு இதுல இழப்பீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல பிறக்கிற குழந்தையுமே அங்கீகரிக்கப்பட்ட லெஜிட்டிமேட் சைல்டுன்னு வேர்டு கொடுக்குறாங்க அந்த ஆக்ட்ல. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் அப்படின்றப்ப அது கிட்டத்தட்ட ஒரு திருமணமா மாறுறதுக்கான சூழல்கள் தான் அது நகர்ந்து போகும். நிறைய பேர் வர வாய்ப்பு இல்லை. அப்படி வர வாய்ப்பு இல்லைன்றப்ப பதியலைன்றப்ப அதை நீதிமன்றத்துல போய் அவங்க பரிகாரம் தேட போறப்ப அது அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஜீவனாம்சமோ ஏதோ கேட்க போறப்ப அதோடைய பாதிப்புகள் ஏற்படும். அதுல ஆனா இப்ப தண்டனை சட்டம் கொடுத்திருக்காங்க. மேலும் லிவ்-இன் உறவு மூலம் பிறக்கும் குழந்தை அதிகாரப்பூர்வமாக கருதப்படும் என சொல்லும் பொது சிவில் சட்டம் குறைந்தபட்சம் 1 மாதத்துக்கும் மேலாக லிவ்-இன் உறவில் இருந்து அதை மறைத்தாலே 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.